ஏக்கா 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 வாழபத்ராளி என்ன வந்து உட்காரு. ஏக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என் மகனும் என் மருமகளும் தோட்டத்து வீட்டுக்கு போயிருக்காவே. அதுவும் எதுக்கு தெரியுமா? ஆனந்துக்கும் சரோஜினிக்கும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. ஆமா பத்ராளி, லட்சுமணி என்கிட்ட சொன்னான். இந்த மாதிரி சின்னதுரையும் பொண்டாட்டியும் சரோஜாவும் அங்கதான் இருக்காவேன்னு சொன்னான். ஆனந்த சரோஜினியும் தோட்டத்து வீட்டுல போய் ஒத்தையில இருக்காவளேன்னு நான் கூட வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என் மௌனங்களும் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தானுவேன். நாங்களும் அங்க போட்டோமான்னு கூட என்கிட்ட கேட்டானுவேன். அந்த சின்ன வீட்டுல போய் எப்படி எல்லாரும் இருக்க முடியும்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா சின்னதோடையும் பொண்டாட்டி அங்க போயிருக்காவன்னா. எனக்கு அது கேட்கும் போதே மனசுக்கு சந்தோஷமா இருந்து பத்ராளி. எனக்கும் தான்க்கா பிள்ளை தனியாவே கிடக்கானேன்னு ரொம்ப வருத்தமா இருந்து. என் மகன் சின்னதோட தம்பி ஒத்தையில தோட்டத்துல கிடக்கா, என்னால வீட்டுல இருக்க முடியல. நான் போய் உனக்கு பாதுகாப்புக்கு இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு அப்படியே மனசுல பால வாத்த மாதிரி இருந்ததுக்கா. சின்னதோரைக்கு தம்பி மேல எவ்வளவு அக்கறை பாருங்க. தம்பி மேல மட்டும் இல்லக்கா, எல்லார் மேலயும் அக்கறை அவனுக்கு இருக்கு. உங்க மகன் சூர்யா வரதுக்கு காரணமே நம்ம சின்னதோரை தானே? ஆமா பத்ராளி, நீ சொல்லியதெல்லாம் உண்மைதான். ஆமாக்கா, அவன் மட்டும் சரியான நேரத்துல சரியான விளம்பரம் கொடுக்கலனா எப்படி வந்திருப்பான்? என் மாமன் கொடுத்த விளம்பரத்துல தான் நம்ம சூர்யாவே நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கான். அந்த அளவுக்கு என் மகனுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் ஜாஸ்தி. தம்பிகாரன் தோட்டத்துல தனியா கிடக்கானவனே உளுந்தடிச்சு ஓடிட்டான். நான் கூட கேட்டேன், வீட்டுல இப்படி கட்டல் மெத்தையில படுத்துட்டு அங்க போய் எப்படிப்பா மண்ணு தரையில படுத்து கிடப்பான்னு. அதுக்கு என் மாமன் சொல்லியா, தோட்டத்துல வச்சு தம்பி யாருக்கவே 4-5 பேர் அடிச்சிருக்கானுவே. இப்ப அவன் தனியா வேற இருக்கான். எவனாவது ஏதாவது பண்ணிட்டா என்னமா செய்யறது? அதனால மண்ணு தரை என்ன முள்ளு தரையில கூட நான் படுத்துக்கிட்டே என் தம்பிக்காக சொல்லிட்டு போறான்க்கா. அப்படியே சொன்னா சின்னதுரை. நம்ம சின்னதுரையும் என் பிள்ளைதான் பத்ராளி. அவனுக்கு எல்லார் மேலயும் பாசம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். எவ்வளவு அன்பு இருந்தா தனியா போய் அந்த தோட்டத்துல கிடக்க பிள்ளைக்கு துணையா போயிருப்பான். ஏக்கா, பொண்டாட்டி பிள்ளைகளோட போயிட்டான்க்கா. அவன் பொண்டாட்டியா அவன் சொன்ன உடனே பின்னாடியே போயிட்டான். அப்படின்னு பாருங்க எவ்வளவு அன்போட இருக்காவன்னு. ஆமா பத்ராளி, எனக்கும் தெரியுது. நீ சொல்லியதெல்லாம் உண்மைதான். ஏக்கா, நீங்க இனி எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனந்தி சரோஜினியும் என் மாமனும் மருமகளும் பாத்துக்கிடுவாவே. அத்தாததுக்கு சரோஜாவும் அங்க போய் கிடக்கா, அவ பாத்துக்கிடுவாக்கா. எல பத்ராளி, 2 பேரும் அங்க போயிட்டால்வல சோறு பங்குக்கு ஆளலையே. நீ எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிடக்க வேண்டியிருக்கும். நீ செஞ்சிருவியா இல்லன்னா நம்ம வீட்ல வந்து சாப்பிடு. இல்லக்கா, நான் செஞ்சிருவேன். இல்ல பத்ராளி, உன் பிள்ளை எங்களுக்காக இவ்வளவு செய்யா. நாங்க உனக்காக இந்த சோத்த பங்கி தரக்கூடாதாக்கோ. நீனும் கொழுந்தனும் இங்க வந்து சாப்பிட்டுடுங்க. இல்லன்னா சாப்பாடை எடுத்துட்டு போய் அங்க வச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆசால வேணா கொண்டு வந்து தர சொல்லி. ஏக்கா, முடிஞ்ச வரைக்கும் நானே செஞ்சிருவேன். முடியாத அன்னைக்கு இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கக்கா. அப்படியே சாப்பாடு இருக்காதுன்னு நினைக்காத, ரோசா நிறைய தான் பொங்குவா. ஏக்கா, நம்ம வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன்னா வந்து நானே எடுத்துக்கிட்டீங்கக்கா. சுவாட்ட வச்சுட்டு குழம்பு கூட்டு வேணா இங்க வந்து எடுத்துட்டு போறேன். சரியில்ல பத்ராளி, கண்டிப்பா வந்து வாங்கிக்க. எல்லாம் ரோசா பத்ராளி தினமும் குழம்பு வச்சுக்கிட மாட்டா. நீ கறி வைக்கும்போது அவளுக்கு சேர்த்து வச்சிரு. சரித்தே வச்சு நான் அத்தைக்கு எடுத்து கொண்டு கொடுத்துறேன். ஏன்டாமா, நானே வந்து எடுத்துக்கிறேன். சரித்தே, வர முடிஞ்சா வாங்க, இல்லன்னா நானே கொண்டு தந்துறேன். சரிம்மா. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? என் மகன் சின்னதாரையும் அவன் பொண்டாட்டியும் தோட்டத்து வீட்டுல தான் இருக்காவே. ஆமாத்தே, அவி சொன்னாவே. இந்த விஷயத்தை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரோஜினி தனியா இருக்காளே, யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவிய கொழுந்தனா நெட்ட மாதிரி அங்க போயிருக்காவன்னு சொன்னோடனே எனக்கு சந்தோஷமாயி போச்சு. எனக்கு கூட தோணையில இங்க இருந்து போனோம் நீ. ஆனா நெட்ட மாதிரி போயிருக்காளேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாமா, அந்த வீட்ல இருந்தாலும் இந்த வீட்டு மேல எல்லாருக்கும் பாசம். அவன் மட்டும் இல்ல, சரோஜாவும் போயிருக்கா. ஆமத்தே, கேள்விப்பட்டேன். இனி ஆனந்தையும் சரோஜினியும் நினைச்சு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவிய பாட்டுக்கு அங்க இருப்பாவ, நம்ம பாட்டுக்கு இங்க இருப்போம். எல பத்ராளி, நிரந்தரமா அங்க இருக்கேக்கா அனுப்பி விட்டுருக்கு. சீக்கிரமே இங்க வந்துட்டாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏக்கா, என் மாமே அததான் சொன்னேன். எப்படியாவது தம்பி மனச மாத்தி கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லி
சரிக்கத்தே கண்டிப்பா. இல்ல பத்திராளி தோட்டத்துக்கு போறேன். ஆமாக்கா, பிள்ளைகளை பார்க்கணும்னு தோணுது. அதான் போயிட்டு வரலாம்னு பாக்கேன். நீங்க வாரியலா? சரியில்ல பத்திராளி, நானும் வாரேன். ஒத்தையில போன்மேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் போகாம. நீனும் போறீங்கல்ல, உன் கூட வந்துறியனே. எல்லாம் ரோசா சோறு பொங்கிட்டு மாமாக்கு சோறு கொடுத்துரு. சின்ன மாமனாருக்கு கொண்டு போய் கொஞ்சம் குழம்பு கூட்டம் கொடுத்துடலாம். நாங்க வரதுக்கு நேரம் ஆயிட்டுன்னா சாப்பிட்டுருவோம்ல. சரித்தே கொடுத்துறேன். நான் பத்திராளி கூட தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தாழ்ந்த பிறகு வர, வெயில்ல வர முடியாது. சரித்தே போயிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கு சோறு தோட்டத்துக்கு கொடுத்து விடட்டுமா தேய்? வேண்டால, அங்க சின்ன பொண்டாட்டி தான் சோறு பொங்குவால, அதுல ஒரு வாய் சோத்தை தின்னுக்கிடியோமே. போயிட்டு வரோம். சரி தேய். குடும்பம் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா இப்ப பாதி பேர் தோட்டத்து வீட்டுல எல்லாம் இருக்காவே. பேசாம நம்மளும் தோட்டத்து வீட்டுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க பாதியா அங்க பாதியா இருக்கிறது நல்லாவா இருக்கு? நெட்ட மாதிரியும் சரோஜாவும் அங்க இருக்காவன்னா நல்லாதான் இருக்கும். எனக்கும் கூட அவியலும் கூட போய் இருந்து பொங்கி ஆக்கி தின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. குஷ்பும் செல்லம்மாவும் காலையிலே தோட்டத்துக்கு போயிருயாவ. நான் மட்டும்தான் இப்பெல்லாம் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. அவிய வந்த உடனே பேசி பார்க்கணும், நம்மள தோட்டத்து வீட்டுக்கு போலாமான்னு. ஷில்பா, ஷில்பா, ஏங்க வந்துட்டீங்களோ? உங்ககிட்ட தாங்க பேசணும். என்ன ஷில்பா? உங்க அம்மாட்ட நான் சொன்ன விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? எந்த விஷயம்? அதாங்க நம்ம டூர் போற விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? பேசுனேன் ஷில்பா. எங்க அம்மா டூருக்குலாம் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது போக கூடாதுன்னு சொல்லிட்டாவளா? எதுக்குங்க இப்படி சொல்லியாவ? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் போறது தானே. அது வேலைக்கு போயிட்டு லீவ் போட்டா நல்லா இருக்காது, நீ ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொல்லிட்டாவ. 2 மாசம் கழிச்சு ஃபேமிலியா எங்கேயாவது டூர் போலான்னு சொல்லியிருக்காவ. இப்போ இது வேண்டாம் ஷில்பா. ஏங்க 2 மாசம் கழிச்சு வேணா ஒரு தடவை போய்கிடலாம். இப்ப எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. ரொம்ப தூரத்துக்கு கூட வேண்டாம், பக்கத்துலயாவது ஒரு வாரம் எங்கேயாவது போயிட்டு வருவோம். நீங்க அங்க இருந்து வேலைக்கு போங்களா? அங்க இருந்து வேலைக்கு போறதுக்கு நான் இங்க இருந்தே வேலைக்கு போயிருவேனே. எதுக்கு அதுக்கு டூருக்கு போனோம்? டூர்லாம் வேண்டாம் ஷில்பா. சரி, டூர் வேண்டாம்னா போயிடுங்க. என்னை எங்க அம்மா வீட்லயாவது ஒரு வாரம் கொண்டு போய் விடுங்க. உங்க அம்மா வீட்ல எதுக்கு? அது டூருக்கு போகணும்னு ஆசை வந்துட்டா இங்கே இருந்தா மனசு கஷ்டமா இருக்கும். அதான் எங்க அம்மா வீட்ல போய் ஒரு வாரம் விடுங்க. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து இங்கேயே பாடுங்க. நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். தேவையில்லாத வேலை ஷில்பா இதெல்லாம். நீ எதுக்கு அங்க இருக்கணும், நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ எங்கேயே இரு. போங்க, என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப இல்லைன்னு சொல்றீங்க. நானும் ஆசையை வளர்த்தேன். நீ கேட்டா நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். எங்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க கேட்போம். நீயும் அப்படிதான் கேட்கணும் ஷில்பா. சும்மா இதுக்கெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. இப்போ போலன்னா என்ன, 2 மாசம் கழிச்சு எங்கேயாவது போலான்னு சொல்றாங்கல்ல. என்னாலயும் ஆபீஸ்ல போய் உடனே லீவ் எல்லாம் கேட்டுட்டு நிக்க முடியாது. மேனேஜர் ஏதாவது சொல்லுவாங்க. அதனால புரிஞ்சுக்க ஷில்பா. ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம டூர் போயே ஆகணும். ஷில்பா இப்படிலாம் அடம் பிடிக்காது, எனக்கு பிடிக்கல. நான் சொல்றேன்ல, அப்படியான்னு கேலாம். போங்க, வர வர எதுவுமே செய்ய மாட்டேங்கிறிய. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் மட்டும் எல்லாம் செஞ்சிய, அதுக்குள்ள எதுவுமே செய்ய மாட்டேங்கிறிய. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, இப்ப செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ஒரு 2 மாசம் பொறுமையா இரு. அப்புறமா நம்ம ஜாலியா எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். வர சண்டே எனக்கு லீவு தான். நான் உன்னை அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? கோயிலுக்கா? ஹோட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். எங்க அம்மா சத்தம் போடுறாங்க ஷில்பா. கல்யாணம் ஆன புதுசுல கோயிலுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போகணுமா. ஆனா நான் உன்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன், அதுக்கே அம்மா சத்தம் போடுறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதான் ஷில்பா. இப்போ நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன், நீ என்னடா ஹோட்டலுக்கு போலாமேன்னு சொல்றா. ஏங்க எது பிடிச்சிருக்கோ அதை தானே கேட்க முடியும். அது சரிதான், இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது தானே. சரி, கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போவோம். சரி ஷில்பா. குமாரே, குமாரே, உள்ள வாங்கம்மா. உன் பொண்டாட்டி முழிச்சுதான் இருக்காளோ? அது எப்படி நீ வந்த உடனே மட்டும் முழிச்சிட்டா? ஏமா என்னாச்சு? நான் அந்த கத்தியே என்ன ஏதுன்னு கேட்கல. இப்ப நீ வந்த உடனே மட்டும் முழிச்சு பேசிட்டு இருக்கா. ஏமா அவ தூங்கிட்டு இருந்தா, நீங்க ரூம்க்கு வந்து கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் கீழே நின்னு கத்திட்டு ரூம்க்கு தான் வந்து கூப்பிட்டேன். தட்டி கூட பார்த்தேன், நல்லா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உறங்கிட்டு கிடக்கா. கூப்பிட்டா பொம்பளை பிள்ளைனா எழுந்து என்னன்னு கேட்காண்டா. வந்து நின்னுட்டு நான் அந்த கத்தி தட்டி எழுப்பியிருக்கேன். மாடு மாதிரி படுத்து உறங்கியா? என்ன இதெல்லாம்? அம்மா உடம்பு சரியில்ல, அதான் உறங்கிருப்பாளா இருக்கும். ஒரு நாள் ஊசி போட்டு வந்துட்டா 3 நாள் உறங்கணுமா? அதுக்கு வீட்டுல எதுவுமே செய்யக்கூடாது. வேலையை பாப்பான்னு பார்த்தா உறங்கிட்டே கிடக்கா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இவா? காய்ச்சல் அடிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு
ஏம்மா செய்வாமா? இவளெல்லாம் பார்த்தா செய்யற ஆள் மாதிரி தெரியல, நம்மள சுவாரிக்க வந்த மாதிரி தெரியுது. இவ்வளவு பேசியனே ஏதாவது பேசியால பத்தியா? பாய் உம்முன்னு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா பாரு. அம்மா காய்ச்சல் இல்ல, அதனாலதான் வேலை செஞ்சிருக்க மாட்டா. இனி செய்வானா சொல்றேன். இன்னைக்கு என்னனையே போட்டான், நாளைக்கு காலையில இருந்து இவதான் எல்லாமே செய்யணும் சொல்லிட்டேன். மறுபடியும் ஏதாவது உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொன்னா இவ அம்மைக்கு பான் பாட்டு சொல்லிவிடுவேன். எங்க அம்மைக்கா எதுக்கு? இப்ப விட வாயை திறந்து நல்லா பேசு. நான் வந்து எழுப்பும் போது எதுக்கு இப்படி சத்தம் கட்டாம படுத்துக்கிட்டா? நீங்க எழுப்புனதே தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆமா நல்லா தூங்குனேன். சமைச்சு வச்ச உடனே வந்து சுவாத்த மட்டும் போட்டு சாப்பிட்டுருக்கா. எப்போ வந்தா எப்படி சுவாத்த போட்டு சாப்பிட்டானே தெரியல. அதான் நீ சாப்பிட்டியா இல்ல வேற யாரும் சாப்பிட்டாங்களான்னு கேக்குறதுக்காக வந்தேன். கொஞ்சம் கூட நீ கண்டுக்கிடவே இல்ல, அந்த ஆளு உறங்கிட்டே கிடக்கா. இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி வை. கூப்பிட்ட சத்ததுக்கு என்னன்னு கேட்கணும். சரிம்மா நான் சொல்றேன். நீங்க போங்கம்மா, நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன். ஏங்க எதுக்கு உங்க அம்மா இப்படி ஆசிட்டு போறாவ? எங்க அம்மா வந்து கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டியோ, அதான் வருத்தத்துல சொல்லிட்டு போறாவ. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன தூக்கம், ஒருத்தர் கூப்பிடுறது கூட கேட்காத அளவுக்கு. எங்க அம்மாலாம் எந்த ராத்திரியில போய் நாங்க எழுப்பினாலும் என்னன்னு கேட்பாங்க. நீ எப்படி தூங்குறா? ஒருத்தரும் ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி, உங்க அம்மா ஒரு மாதிரி. சரி சில்பா, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும். முழிச்சிருக்கும் போதாவது என்னன்னு கேளு, அப்புறம் எங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் செய். நாளைக்கு தானே, நாளைக்கு கதைய நாளைக்கு பாப்போம். இப்ப எனக்கு வரக்க வருது, நான் வரங்கி. எப்பப்பா என்ன கனமா இருக்கு. 4 சோளத்தை கீழே எடுத்து போட்டுடலாமா? வேண்டாம், தூக்கி வச்சாச்சு, கொண்டு போய் தட்டிடுவோம். மைனி என்ன மைனி, என்ன வேலை செஞ்சுட்டு கிடக்குறிய? வாங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா இதை கொண்டு போய் தட்டிட்டு வரேன். அதை தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க மைனி, வீட்டுக்கு போவோம். எதுக்கு இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிய? வெயிட்டா இருக்கு செல்லம்மா. வெயிட்டா இருந்தா இப்படி கீழே இறக்கி போடுங்க. ஏன் செல்லம்மா இப்படி பண்ணாங்க? கொண்டு போய் தட்டிட்டு வந்திருப்பேன். மைனி வேலை பார்க்கறதுக்கு என்ன சம்பளமா தராவே? அது மட்டும் இல்ல, வெயில தான் வேலை பார்க்க சொல்லியிருக்காவே. வெயிலே போயிட்டு வாங்க, நம்மளும் வீட்டுக்கு போவோம். கூட அப்படியே கிடக்கட்டும், நாளைக்கு வந்து எடுத்துக்கிடுவோம். வேஸ்டா பேரும் செல்லம்மா, கொண்டு போய் அங்க தட்டிட்டு வந்துருக்கேன். வாங்க மைனி வீட்டுக்கு போவோம். இல்ல செல்லம்மா நீ வேணா போ, நான் என் புருஷன் வரும்போது தான் கூட வரலான்னு பாக்கேன். ஏன் மைனி இப்ப என் கூட வர வேண்டியதானே? அண்ணே வண்டியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவ்ளோ? அதெல்லாம் இல்ல செல்லம்மா, உனக்கு நேத்து நடந்த விஷயமே தெரியாதோ? தெரியாது மைனி. என்ன விஷயம்? உங்க மூத்த அண்ணனும் இளைய அண்ணனும் தோட்டத்திலேயே 12 மணி வரைக்கும் நேத்து இருந்திருக்காவ. 12 மணி வரைக்குமா? இங்க என்ன பண்ணாவ? இங்க எதுவும் பண்ணல. அந்த ஆனந்துக்கும் சரோஜினிக்கும் காவலுக்கு போய் கிடந்தாவலாம். அவியலுக்கு எதுக்கு காவலுக்கு இருக்கணும்? அதான் நெட்ட மாதிரியே சின்னதாரியா இருக்காவல்ல, பத்தாததுக்கு சரோஜாவும் அங்கதான் கிடக்கா. இவி எதுக்கு காவலுக்கு இருக்கணும்? இதேதான் நானும் கேட்டேன். அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாவ. வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டா பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கு, அமைதியா பாடுன்னு சொல்லிட்டாவ. காலையில கேட்டா காலையில எதுக்கு இதை பத்தி கேட்கான்னு சொல்லிட்டாவ. இப்படி நான் கேட்கறதுக்குலாம் பதிலே சொல்லாம தெரியாவ. அதான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கையோட கூட்டிட்டு போயிடணும்னு நிக்கேன். அத்தா வேணா இங்கே இருக்கட்டும், இவியலெல்லாம் இங்க விட மாட்டேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். மைனி அவியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஏற்கனவே இத்தனை பேர் இருக்காவ, பத்தாத குறைக்கு எங்க அம்மா வேற வந்திருக்கா, சித்தியும் வந்திருக்காவ. அப்படியா? ஆமா, மதியங்கானம் வந்தாவ, இங்கதான் இருக்காவ. நான் அந்த பக்கமே போறது இல்லல்ல, அதனால எனக்கு எதுவும் தெரியல. நீ அந்த பக்கம் போறியோ? ஆமா மைனி, அடிக்கடி போவேன். தூரமா தான் நின்று எட்டி பார்த்தேன். எங்க அம்மையும் சித்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாவ. நான் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன ஏதுன்னு போய் கேட்க கூட இல்ல. செல்லம்மா அந்த சரோஜினி அங்க இருந்து ஒருத்தரை எங்க இழுத்துருவா போல இருக்க. ஆனந்த் குழந்தை கையோட கூட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் நெட்ட மாதிரியும் சின்ன தர குழந்தை வந்துட்டாவ. சரோஜாவும் வந்து உட்காந்துக்கிட்டா. இப்போ சின்னத்தையும் பெரியத்தையும் வந்து உட்காந்துருக்காவ. என்ன வீட்டுல இருந்து எல்லாரையுமே இழுத்துருவா போல இருக்க. போற போக்க பார்த்தா நம்ம 2 பேர் மட்டும் தான் அங்க உட்காந்துருப்போம்னு நினைக்கேன். மைனி அதான் எனக்கும் புரியல. இவ்வளவு பத்தி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருமே இதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காவ. எல்லாரும் அவளை நல்லவான்னு நினைக்காவ. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மைனி. எனக்கும் தான் செல்லம்மா, இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக்குது. எப்படிதான் அவளை நம்பியாவனே தெரியல. என் புருஷன் என்னடானா நேத்து என் தம்பிக்கு துணையா இருக்க போறேன்னு சொல்லியாரு. அப்ப எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் யார் துணையா இருப்பா? விட்டா இங்கே முழு நேரம் கூட தங்கிருவாவ. ஏதோ போனா போது பொண்டாட்டின்னு ஒருத்தி நம்மளுக்கு இருக்காளேன்னு தான் வந்து எட்டி பார்க்காரு அவரு. இல்லன்னா தம்பின்னு இங்கே இருந்துக்கிடுவாரு. மைனி நீங்க விட்டுருக்க கூடாது மைனி, ஒரு நாள் விட்டியல்னு வச்சுக்கிடுங்களா. எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணுவாவ. இனி இங்க தங்குறேன்னு சொன்னா விடாதங்க, 10-11 மணி வரைக்கும் இருக்கேன்னு சொன்னாலும் விடாதங்க. ஆமா செல்லம்மா விடக்கூடாது. அதான் எனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவியலை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போனோன்ட்டு இருக்கேன். ஆமா மைனி அதான் கரெக்ட். அண்ணனை கூட்டிட்டே வந்துருங்க, சின்ன அண்ணனையும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல செல்லம்மா அவியலெல்லாம் என்னால கூட்டிட்டு வர முடியாது.
எங்க அக்கால எதுவும் சொல்ல மாட்டா, அத்தானும் கேட்க மாட்டா.